நம்ம செய்யக்கூடிய பாவங்களை போக்கும் பவளமலை முருகன் பத்தி தெரியுமா? தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருக்கு. அதுலேயும் குன்றின் மீது அமைந்துள்ள முருகன் கோயில் அப்படின்னா அது ஏராளம். அப்படி சின்ன குன்றின் மேல் அமைந்துள்ள ஆலயம் தான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பவளமலை முருகன் கோயில். ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பெரியவர் அப்படின்னு போட்டி வந்துச்சு. அதில் ரெண்டு பேருமே தங்களுடைய பலத்தை காட்ட முயன்ற போது வாயு பகவான் தனது சக்தியெல்லாம் ஒன்றா திரட்டி மேருமலையை தகர்த்தெறிய முற்பட்டிருக்கிறாரு. அந்த மேருமலையினுடைய சில பகுதிகள் நொறுங்கி கீழே விழுந்துச்சு. அப்பாறு சிதற விழுந்த மேருமலையினுடைய ஒரு பகுதி தான் இந்த பவளமலை அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது. ஒரு முறை இந்த பகுதிக்கு அருகில் உள்ள விவசாய தோட்டத்தில் உழவு பணி செஞ்சுட்டு இருக்காங்க விவசாயிங்க. அப்போ ஒரு லிங்கம் தென்பட்டிருக்குது. அந்த சுயம்பு லிங்கத்தின் மலை மீது வைத்து வழிபட்டு வருவதாகவும் புராணம் கூறுகிறது. இவர் தான் கைலாசநாதர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. கடையேழு வள்ளல்களில் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி ஆட்சி செய்த பகுதி அப்படிங்கிற பெருமையும் கொண்டது இதுதான் இந்த பவளமலை. குற்றால குறவஞ்சியில் பச்சை மலை பவளமலை எங்கள் மலை, பரமேஸ்வரன் வாழும் மலை எங்கள் நாடு அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்குது. துர்வாச முனிவர் இந்த தலம் முருகனை வழிபட்டதுனாலும் கூறப்படுகிறது. இந்த கோயில் எப்படி இருக்குனாக்கா மலை அடிவாரத்தில் முத்து விநாயகர் சன்னதி இருக்குது. குன்றின் மீது அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் கோயிலை அடைவதற்கு சுமார் 50 படியில் ஏறி மேலே போகணுமா. சாலை வழியாக கோயிலை அடையலாமா. கோவிலம் அடைஞ்சதும் முதல்ல 2 நில ராஜகோபுரம் காணப்படுது. ராஜகோபுரத்தை கிராஸ் பண்ணிட்டோம்னா விநாயகர் சன்னதி இருக்குது. தீபத்தூண், பலிபீடம், மயில் வாகனம் இதெல்லாமே ரொம்ப அழகாக காட்சி தருது. கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோயில் முருகப்பெருமானுடைய முத்துக்குமார சுவாமி அப்படிங்கிற திருநாமத்தோட பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. முருகன் அப்படின்னாலே அழகன் என்பதற்கேற்ப முத்துக்குமார சுவாமியினுடைய அழகு முகம் காண்போரை பக்தி பரவசத்துல ஆழ்த்துதா. இவர் பிரம்மச்சாரியா எழுந்தள்ளி இருக்காரு இந்த கோயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக வாயு மூலையில வள்ளி தெய்வானே இருக்காங்க. அதாவது திருமணத்துக்கு முந்தைய வள்ளி தெய்வானையை இங்க தரிசிக்கலாம். பிரகாரத்துல கைலாசநாதர், பெரிய நாயகி, அம்பாள் சன்னதி இருக்குது. செவ்வாய்க்கிழமையில சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பாலாபிஷேகம் நடக்குது. கைலாசநாதரை தொடர்ந்து வணங்கி வந்தா தீராத நோயெல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்குது. இது கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை இவங்கெல்லாம் இருக்காங்க. இடும்பன் சண்டிகேஸ்வரர் ஆலயமும் இருக்குது. திரிசத அர்ச்சனை இந்த கோயிலுக்கு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் திரிசத அர்ச்சனை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. திரி அப்படின்னாலே 3ன்னு அர்த்தம், சதம்னா 100. அதாவது திரிசதம் அப்படிங்கிறது 300 அப்படிங்கிறதுக்கான மீனிங்கு. சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அசுரன் தான் பெற்ற வரத்தினுடைய வலிமையால கர்ப்பம் கொண்டு தேவர்கள், முனிவர்கள் என எல்லாரையுமே கொடுமைப்படுத்தியிருக்கான். இதையடுத்து தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப முருகப்பெருமானை சூரபத்மன் வதம் செய்து அனைவரையும் காத்தாரு. எனவே தேவர்களுடைய தலைவனான இந்திரனுடைய தலைமையில தேவர்கள் கூடி முருகப்பெருமானுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் செய்த அர்ச்சனையே இந்த திரிசத அர்ச்சனை அப்படின்னு சொல்றாங்க. முருகனுடைய வெற்றியை புகழ்ந்து செய்ததுனால இதற்கு சத்ரு சம்ஹார திரிசத அர்ச்சனை அப்படின்னு பெயர் இருக்கு. சூர சம்ஹாரம், வள்ளி தெய்வான திருக்கல்யாணம், தந்தைக்கு உபதேசம், தேவர்குலம் காத்தல், பிரம்மசாஸ்திரம், பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறது 6 காரணங்களுக்காக முருகனுக்கு 6 முகம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்துதான் சரவண பவ சடாட்சரா அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரம் உருவாயிருக்கு. ஒரு முகத்துக்கு 50 அர்ச்சனைனா 6 முகங்களுக்கு 300 அர்ச்சனை செய்யப்படுது. இதையே திரிசத அர்ச்சனை அப்படின்னு சொல்றாங்க. திருமணத்தோட நீங்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் வளர்ச்சி அடையணும், எதிரிகளுடைய பயம் போகணும் அப்படின்னா, அரசியல வெற்றி பெறணும்னா, கேடு இடையூறுலாம் நீங்கணும் அப்படின்னா இந்த திரிசத அர்ச்சனை செய்யறாங்க. சிவபெருமான போல படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்ற 5 தொழிலை இந்த முருகப்பெருமானும் செய்கிறாரு. இதனை போற்றும் விதம்தான் திரிசத அர்ச்சனை இருக்கு. திருவிழா இந்த கோயில கார்த்திகை விழா ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க. மலை கோயில் அப்படிங்கிறதுனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முழு தரிசனம் இங்க சிறப்பு. முருகப்பெருமான் பிறந்த வைகாசி மாதம் அன்னைக்கு சிறப்பான வழிபாடு செய்யறாங்க. கந்த சஷ்டி, தைப்பூசம் போன்ற விழாக்கள் ஏராளமா நடக்குது. அப்ப பக்தர்கள் அதிக அளவுக்கு வராங்க. தை மாதம் தேர் திருவிழா நடக்கும். பவளத்தினுடைய நிறம் சிவப்பு. அந்த சிவப்பு நிறத்துக்கு அதிபதியா இருக்கிறவர் செவ்வாய் பகவான். செவ்வாயினுடைய அதிதேவதை முருகப்பெருமான். எனவே பவளமலையில திரிசத அர்ச்சனை செய்யறது மூலமா செவ்வாய் தோஷம் நீங்கும்ங்கிறது நம்பிக்கை. மேலும் செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில பருப்பு பாயாசம், உளுந்தவடை நைவேத்தியம் படைக்கப்பட்டு நடைபெறும் திரிசத அர்ச்சனையில கலந்து கொண்டா நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. பவளமலை முருகனை படியேறி சென்று வழிபட்டால் துன்பங்களும் பாவங்களும் நீங்கி இன்பமாக வாழலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு மதியானம் 1 மணி வரைக்கும், ஈவினிங்ல 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி 8 o'clock வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்வது திறந்து வச்சிருக்காங்க. இங்குள்ள 3 கால பூஜையும் நடைபெறுது. ஈரோட்ல இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் தான் கோபிச்செட்டிப்பாளையம் இருக்குது. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் முருகன் புதூர் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு சென்றால் பவளமலை முருகன் கோயில போய் ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு முருகனுடைய அருள் வேணும்னா இங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.